நாலேட்ஜ் இல்ல. பட் வந்து அவங்க வந்து நாலேட்ஜ் இருக்கிற மாதிரியே இது பண்ணி கஸ்டமர வந்து ஒரு இது தப்பான ரூட்ல கொண்டு போறாங்க. யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். இப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல வந்து சர்வீஸ் கிடையாது. ஏன் தெரியுமா? வந்து ப்ராஃபிட் நாட் மேட்டர்ஸ். எடுத்த உடனே ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. நான் இவ்வளவு போட்டேன், எனக்கு இவ்வளவு இவ்வளவு லாபம் வரணும், கிடைக்கணும். இவ்வளவு வரல, என்னடா இது ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லையே அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஸ்டார்ட் அ பிசினஸ். யூ ஆர் நாட் அ பிசினஸ் மேன். ஸோ வந்து அண்ட் வந்து செகண்ட் வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது ரெண்டும் தான் ஓவரால் பிஸ்னஸ்க்கு. நம்ம பிஸ்னஸ்க்கு வந்து ஆக்சுவலா சர்வீஸ் செக்டரா இருக்க சொல்ல நான் சொல்றேன். இது 3 ஆக்சுவலா. லைக் டெக்னிக்கல் நாலேஜ் டே பை டே வந்து நம்ம அப்டேட் ஆயிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து சஸ்டைன் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ப்ராடக்ட்டை வாங்கணும் வித்தோன்றது எல்லாருமே பண்றாங்க ப்ரோ. நான் வந்து பெரிய ஷோரூம் தான், பெரிய அக்சரிஸ் ஸ்டோர்லாம் நான் வச்சு சின்ன ஸ்டோர் தான், சின்ன அக்சரிஸ் ஸ்டோர் தான். பெரிய பெரிய ஸ்டோர்ல ப்ராடக்ட் வாங்கணும், சேல் பண்ணணும், ப்ராஃபிட் பார்த்தோன்னு இருக்காங்க. இப்போ பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல வந்து சர்வீஸ் கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க ப்ரோ. கஸ்டமர் ஹேண்ட்லிங் கிடையாது அவங்க கிட்ட. சேல் பண்றதுக்கான அந்த மேன் பவர் மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நம்பரை கொடுத்து நீங்க இவங்க கிட்ட கால் பண்ணிக்கோங்க. அது கூட அவங்க கொண்டு போயிருங்க அப்படின்னு அவங்க கூட அது கூட சொல்றதுக்கு அவங்க ரெடியா இல்ல. ஒரு ப்ராடக்ட் வாங்குனாங்க அப்படின்னா டைரக்டா சர்வீஸ் சென்டர் போயிருங்கன்னு தான் அவங்க சொல்றாங்களே ஒழிச்சு அவங்க கிட்ட மேன் பவர் சர்வீஸ்க்கு கிடையாது. ஏன்னா வந்து சேல் யார் வேணா பண்ணிடலாம் ப்ரோ. அதாவது என்ன சொல்றது, ஏன்னா ஒரு கர்ச்சீஃப் கூட எப்படி வேணா ஒரு ப்ராடக்ட் இது பண்ணி மாடிஃபை பண்ணி எப்படி வேணா சேல் பண்ணிடலாம். அது அவன் திறமை. கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் வந்து சர்வீஸ்ல மட்டும்தான் உண்டு. அது வந்து பெரிய பெரிய ஷோரூம்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேர்லாம் சொல்ல விரும்பல. அவங்கள பெரிய பெரிய ஷோரூம்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க சர்வீஸே பண்றது இல்லை. ப்ராடக்ட்டை ஒரு டீலர் கிட்ட இருந்து வாங்கினோமா, கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்தோமா, அவ்வளவுதான் முடிஞ்சது. அதுதான் பண்றாங்க. அதோட அவங்களோட வேலை முடிஞ்சது. அதோட அவங்களோட வேலை முடிஞ்சது. அப்படி ரூட் பண்ணி விட்டுறாங்க. 1 இயர்ல ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இஷ்யூ வருது, டிஸ்பிளேல இஷ்யூ வருது, நிறைய வருது. கஸ்டமர் டைரக்டா சர்வீஸ் சென்டர் இந்த ஏரியாவில் இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அதுதான் அது வந்து அது எதுவும் திறமை கிடையாது. அது ஆக்சுவலா சேல் இதே கிடையாது. அது சேல் மட்டும்தான். சர்வீஸ்ல தான் வந்து கஸ்டமர் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபையே ஆவாங்க. நம்ம ஒரு ப்ராடக்ட்ல அவங்களுக்கு இஷ்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க, இது போடுங்க. நம்ம கடையில ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு சாம்சங்ல ஒரு மாடலுக்கு டிஸ்பிளே சேஞ்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 2 தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒன்னு டூப்ளிகேட், ஒன்னு ஒரிஜினல். இவ்வளவு சார்ஜ் ஆகுது, அந்த கடையில இவ்வளவுதான் பண்ணி தராங்க, தாராளமா போய் பண்ணிக்கோங்க மேம். அவங்கள வந்து அங்க பண்ண வேண்டாம் நம்ம கடையில சொல்ல மாட்டோம். தாராளமா போய் பண்ணிக்கோங்க மேம் அப்படின்னு, மேம் சார் அப்படின்னு. ஏன்னா நம்மளோட குவாலிட்டின்றது என்னன்றது தெரியும். நம்ம மிட் ரேஞ்சில் ஒரு குவாலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங்லாம் எடுத்தீங்கன்னா 7000 5500 தான் ஒரிஜினல் டிஸ்பிளேஸே இருக்கு. அதுதான் நம்ம பண்ண சொல்லணும். இல்லைன்னா பக்கா டூப்ளிகேட் போயிருங்க. 1500 உங்களுக்கு பண்ணி தரேன், 1800 பண்ணி தரேன். இன்டர்மீடியட்ல பட்ஜெட்டா ஒரு குவாலிட்டி வருது 3000 3500. அதெல்லாம் நான் கஸ்டமர் வந்து 3000க்கு எனக்கு 4000 கொடுத்தாலும் அதை நான் பண்ணி தர மாட்டேன். ஸோ வந்து அது ஏன் அப்படின்னா அதோட குவாலிட்டி என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது இப்ப நிறைய பேர் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா கூட நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரிஜினல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கடையில போய் சொன்னோம்னா, ஸோ அந்த ஒரிஜினலுக்கு போடுற காஸ்ட்டை வாங்கிக்கிறாங்க. பட் வந்து ப்ராடக்ட் வந்து காப்பி ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, சாம்சங்லேயே வந்து ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஃபுல்லா ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட் தான் மொபைல் போன்ஸ் எல்லாம் வருது. அந்த ஆன் ஸ்கிரீன் மொபைல் ஃபிங்கர் பிரிண்ட் மொபைல் போன்ஸ்ல என்னன்னா காப்பி ப்ராடக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஆனா அதுலயும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். 100% இல்ல 99% ஒர்க் ஆகும். இன் கேஸ் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கீழே டேமேஜ் இல்லாம ஏதாவது கரோட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா 99% அதுலயும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒர்க் ஆகும். பட் தட்ஸ் நாட் ஒரிஜினல். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட் வந்து காஸ்ட் வந்து 3500, 3000ல 2800 எல்லா கடைகளையும் பண்ணி தராங்க. பட் அதுக்கு தான் நான் சொல்றேன்ல, அந்த ப்ராடக்ட் எனக்கு 4000 கஸ்டமர் கொடுத்தாலும் அதை நான் விரும்பவில்லை. ஏன்னா அது ஒரிஜினல் கிடையாது. நான் போய் சொல்லி அவங்க கிட்ட 7000 6500 சொல்லி நான் பண்ணணும். சரி, அது தேவையில்ல. பண்ணா ஒரிஜினல் பண்ணிக்கோங்க, இல்ல பக்கா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. மற்ற கடையில இவ்வளவு தானே சொன்னாங்க அப்படின்னா தாராளமா. டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு கூட நினைக்கிறேன். டே பிஃபோர் எஸ்டர்டே எஸ் ஒரு கஸ்டமர் சாம்சங் A50 போன் எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு வந்துட்டு சொன்னாரு, நான் சொன்னேன் 6500 சர்வீஸ் என்னோட பிரைஸ் நான் கோட் பண்ணேன். சர்வீஸ் சென்டர்ல 7200 பிரைஸ். சர்வீஸ் சென்டர் பிரைஸும் நம்ம பிரைஸும் கம்பேர் பண்ணி தான் நான் கஸ்டமருக்கு பிரைஸே கோட் பண்ணுவோம். எப்பவும் சர்வீஸ் சென்டரோட பிரைஸ் எப்பவுமே 800 900 நம்ம கிட்ட கம்மியா தான். ஒரு சில மாடல்ஸ் 1500 2000 வரைக்குமே கம்மியா இருக்கும். சாம்சங் S20 அல்ட்ராவெல்லாம் ஆக்சுவலா சர்வீஸ் சென்டரில் 20,000, நம்ம கிட்ட 16,500 தான் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நேற்று டே பிஃபோர் எஸ்டர்டே A50 வந்து ஒருத்தர் கஸ்டமர் கொடுக்குறாரு. நான் சொன்னேன்
7200 அங்க பிரைஸ். நான் வந்து 6500 தான் அவர் கோட் பண்ணேன். அண்ட் வந்து 1800 ஒன்று கோட் பண்ணேன். அவர் ஆக்சுவலா நியர்பைல விசாரிச்சிருப்பாரு, 3900ல ஒரிஜினல் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராடக்ட் என்னன்றது நம்ம வந்து இவ்வளவு வருஷமா இருக்கிறதுனால நமக்கு தெரியும். கஸ்டமர்ன்றது ஆக்சுவலா ஜீரோ நாலேஜ்ல தான் அவங்க உள்ள வராங்க. அதை நம்ம வந்து அவங்க அதை வந்து அந்த ஜீரோ நாலேஜை வந்து நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டோம்னா தட்ஸ் நாட் பிசினஸ். அது வந்து தர்மம் கிடையாது. தட்ஸ் நாட் பிசினஸ் எத்திக்ஸ். ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து அவங்கள நான் என்ன ஆச்சு அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது வருது, இப்படிதான் இது சீல் பேக் வரும், இப்படி இது எல்லாமே நான் சொல்லி அவங்க 7200 அவங்க சர்வீஸ் சென்டர்ல கொடுத்த டிஸ்பிளே நான் 6500க்கு அவங்களுக்கு பண்ணி டே பிஃபோர் எஸ்டர்டே ஒரு எவ்வளவு நேரம் இருக்கும்னா மற்ற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல பில் பண்ணி கோட் பண்ணி கொட்டேஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க, ஃபோன் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவர் வந்து 45 மினிட்ஸ் கிராஸ் செக் பண்றாரு எல்லா இடத்துலயும். பட் வந்து நான் வந்து டெக்னிக்கலா அவர்கிட்ட சொல்றேன், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொன்னது எல்லாம் அவர் அங்க அந்த கடைங்க அந்த ஸ்டோர்ஸ்ல நியர்பை ஸ்டோர்ஸ்ல போன் பண்ணி இங்க இருந்தே கேட்கிறாரு. கேட்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கும் ஆன்சர் பண்ண தெரியல. ஸோ அவங்க பண்ண ஆன்சர் வந்து நான் பண்ண ஆன்சரை விட முரண்பட்டு இருந்ததுனால சாட்டிஸ்ஃபை ஆகி 45 மினிட்ஸ் இங்க இருந்து ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு எவ்வளோ நேரத்தில் பண்ணி தருவீங்கன்னு கேட்டாரு. நான் மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் தான் நம்ம டைம் வாங்குவோம். ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட்னால வி ஹேவ் டு செக் த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். என்ன சொல்றது, ஒரு 5 to 6 டைம்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணணும். ஸோ வந்து அதனால ஆன் ஸ்கிரீன் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மொபைலுக்கு ஃபுல்லாக நம்ம 45 மினிட்ஸ் டைம் எடுத்து பண்ணி தரோம். ஸோ வந்து அந்த எஃபிஷியன்சி மேட்டர்ஸ் ஆக்சுவலாக அதுவும் ஒன்று. ஸோ வந்து கொடுத்துட்டு நிறைய கடைகள்ல என்ன செய்வாங்க, காலையில கொடுத்துட்டு சாயந்தரம் வாங்க, ஏன்னா தானே எதுக்குடா பண்றோம் அப்படின்ற மாதிரி. இப்பதானே கொடுத்துருக்காங்க சாயந்தரம் கொடுக்கலாம். அது வந்து என்னைக்குமே அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். அவங்கள நம்பிதான் நம்ம இன்னைக்கு ஒரு 1 hour 1.5 hourல பண்ணி தர முடியல, வாங்கிட்டு மற்ற கடையில போய் கொடுத்து அவங்க பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவுமே அவங்கள நம்பிதான் நம்மள நம்பி அவங்க கிடையாது. நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு இன்னொரு கடை இன்னொரு ஸ்டோர் எங்க ஏன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மவுண்ட் ரோடு எடுத்துக்கோங்க, பாரிஸ் இருக்கும், ஆயிரக்கணக்கான கடை இருக்கு. அவங்க போய் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ரெடி தான். நம்ம ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் கொடுத்து அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடணும். ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது என்னைக்குமே இம்பார்ட்டன்ட். அதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எழுந்திருச்சு வந்துருவோம். பட் வந்து அதை திருத்திட்டு எழுந்திருச்சு வர்றதுக்கு ரொம்ப மோர் டைம், நிறைய டைம் நேரம் ஆகும், ரொம்ப நேரம் ஆகும். அது வந்து இது நான் சொன்னது எல்லாம் தான் பிசினஸ் எத்திக்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணினாலே போதும். அவ்வளவுதான். ரொம்ப எல்லாம் பிசினஸ்க்கு அப்படி இப்படி அவ்வளவு செலவாகும் இதாகும். உங்களோட பர்சனல் இதை வந்து நீங்க விட்டுருங்க. உங்களுக்கு 1000 கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், 1000 செலவுகள் இருக்கும், பர்சனலா வீட்டுல அந்த செலவுகள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும். அதெல்லாம் நீங்க இங்க கொண்டுட்டே வரக்கூடாது. பிசினஸ் இஸ் பிசினஸ், அவ்வளவு. இங்க வந்துட்டாங்கன்னா 2 பேர் தான். நான் வந்து ஆக்சுவலா ஓனர்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு பிசினஸ் பண்றேன். ஸோ வந்து கஸ்டமர் நீங்க 2 பேருக்குள்ளதான். அவங்க 2 பேரை தான் நீங்க பார்க்கணும். நீங்க அவங்க அவ்வளவுதான். எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு இருக்கு, எனக்கு இவ்வளவு பேங்க் டெபிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. நீங்க அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருப்பாங்க. டெக்னிக்கலா 2 தான், சரி டெக்னிக்கலா 3. நான் காமனா பிசினஸ் பண்றவங்களுக்கு 2, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ராஃபிட் நாட் மேட்டர்ஸ். இது 2 பார்த்தாங்கன்னா நார்மல் பிசினஸ். நம்ம டெக்னிக்கலா இங்கே உள்ள வரும்போது ஆக்சுவலா நம்ம பிசினஸ்க்கு வரும்போது டெக்னிக்கல் நாலேஜ் டே பை டே அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் நான் சொல்ற ஐடியா. இது 3மே ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும். இதுதான் என்னோட சஜஷன். இதை தாண்டிலாம் இந்த பிசினஸ்ல வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, சூப்பரா சொன்னீங்க ப்ரோ. ஸோ அதாவது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்ற. ப்ராஃபிட் நாட் மேட்டர்ஸ். பலனுங்கிறது வேற, ஏதோ ஒண்ணு நமக்கு பலனா வரதான் போகுது. ப்ராஃபிட் நாட் மேட்டர்ஸ். நம்ம எதிர்பார்க்குற ஹியூஜ் ப்ராஃபிட் நிறைய பேர் நிறைய மாதிரி பண்றாங்க ப்ரோ. அதெல்லாம் வேண்டாம்னு நான் சொல்றேன். நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் இருக்கும்ல, நமக்குன்னு இங்க வந்து we have some commitments. இங்க வந்து ஒரு ரெண்ட்னு ஒரு சம்வாட் அமௌண்ட் நீங்க பே பண்ணுவீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில்னு ஒரு அமௌண்ட் பே பண்ணுவீங்க. நம்ம பசங்களுக்கு ஸ்கேல்னு ஒன்று நம்ம மாசம் கொடுப்போம். இது எல்லாம் வந்து பர்சனலா நிறைய இருக்கும் ஃபேமிலியில. இது எல்லாம் ஒரு கணக்கு பண்ணி அந்த நீங்க ப்ராஃபிட் வச்சா மட்டும் போதும். நிறைய 5 times ப்ராஃபிட், 10 times ப்ராஃபிட், மற்ற கடைகளை விட 10 times ப்ராஃபிட் இந்த மாதிரி வச்சவங்க யாருமே இதுல சர்வைவ் ஆகவே இல்லை. இதுல இந்த பீரியட்ல உள்ள வந்தாங்க, அப்படி வெளியில போயிட்டாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய ஷோரூம்ஸே இருக்காங்க. அவங்க எல்லாம் நான் பேர் சொல்ல விரும்பல. அந்த பேர்ல நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஒரு 8 years பேக். இப்போ அந்த பேரே கேட்டிருக்க மாட்டாங்க. நிறைய நம்ம டிவி ஆட்ஸ்லயே அவங்க எல்லாம் நம்ம பார்த்துருப்போம்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஒரு 4-5 பேர் இருக்காங்க எல்லாம் நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்களோட துரதிருஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ பினான்சியலாவோ ஏதோ இதாக விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஸோ வந்து அதுதான் நான் சொல்றேன். அந்த அவங்கள இப்ப அந்த அவங்க பெரிய பெரிய இவங்கள வந்து இப்ப நம்மளால அந்த பேர் இப்ப 8 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட டிவி ஆட்ஸ்லயே வரும். பெரிய பெரிய சன் டிவி அந்த மாதிரி பெரிய டிவிஸ்லயே ஆட்ல வந்த கம்பெனிஸ் மொபைல் ஷோரூம்ஸ் இப்ப இல்ல. ஏன் அப்படின்னா அவங்களால கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. அண்ட் ஒன் மோர் திங் வந்து அவங்க எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்து 10 டைம்ஸ் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறாங்க. 10 டைம்ஸ் ப்ராஃபிட்டுங்கும் போது அது வந்து 10 டைம்ஸ் ப்ராஃபிட் இப்ப நான் வாங்கிடலாம் ப்ரோ. ஓகேவா? நான் கஸ்டமர் கிட்ட இருந்து நான் வாங்கிக்கிறேன். இப்போ வந்து 2000 ரூபாய் வாங்குற இடத்துல நான் வந்து ஒரு 8000 ரூபாய் வாங்குறேன். வாங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே என்கிட்ட கஸ்டமரா வர்றீங்க. 2000 ரூபாய் வாங்குற இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் பண்ற இடத்துல நான் 8000 ரூபாய் வாங்கிறேன். ஓகே, நீங்க வாங்கி நீங்க போயிருவீங்க. நீங்க கேட்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்டே யார்கிட்டயே சம்திங் நீங்க சொல்லுவீங்க, மாத்துனடா டிஸ்பிளே 8000 அது என்னடா 8000 அங்க 2000 தானடா 2500 தானடா இது 2000 3000 வேரி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 500 வேரி ஆகுறதுல 8000 ரூபாய் 1000 500 வேரி ஆகுறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஒரு ஒரு கடைக்கும் ஒரு இது வச்சிருப்பான். 8000 போது 6000 வித்தியாசம் வருதுல்ல. அதை உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவங்க சொல்றது வந்து இந்த கடையில 2000 தானே 2500 தானே 3000 தானே அப்படின்னுவாங்க. அப்போ வந்து நீங்க அந்த கடையோட இது வந்து உங்களுக்கு இதாயிடும். அதுதான் அதனாலதான் அந்த அவங்க பேரு வந்து கெட்டு போயிருது. பேர் கெட்டு போயிடும். நம்பிக்கையும் அந்த பேரும் கெட்டு போயிருது. அதுதான்